எப்ப நம்ம மாறுறோம் பாருங்க, அது மாதிரி நம்ம கேரியர்ல பாத்தீங்கன்னா நிறைய பேரு இப்ப நம்மளே, நானும் சரி நீங்களும் சரி, எல்லாருமே நம்மள வந்து நம்ம என்னுடைய உண்மையான தேடல் என்னது, என்னுடைய பலம் என்னன்றது நமக்கு எல்லாருக்கும் சின்சியரா எப்பவாது உங்களுக்கு தெரியுதா? உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 10th படிக்கிறவங்க +2 படிக்கிறவங்க கிராஸ் ரோட்ல நிக்கிறாங்க. ஆஃப்டர் 10th வார்டு, ஆஃப்டர் +2 வார்டு. அப்ப அவங்க 5-6 ரோடு நிக்கிற இடத்துல நின்றுட்டு இருக்கான்னு வச்சுங்க. அப்ப வந்து அந்த அலைஸ்ல கேட்கறாங்க, நீ எங்கப்பா போகணும்னு கேட்கறாங்க. she tells I want to go but I don't know where I want to go. அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சொல்ல முடியும்? I want to go but I don't know where I want to go அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன கேட் பண்ண முடியும்? சரி, எனக்குள்ள இல்ல உங்களுக்கு இதெல்லாம் காமிச்சு எக்ஸ்போஸ் பண்ணி உங்க பையங்களுக்கு எல்லாருக்குமே இப்படிதான் இருக்கும். ஐ வாண்ட் டு கோ சார், ஐ வாண்ட் டு இம்ப்ரூவ் மை செல்ஃப்னு சொல்லாம எந்த பையனாவது இருப்பாங்க? நான் வந்து 100% நான் முட்டாளா இருக்க ஆசைப்படேன் சார் யாரும் சொல்லுவாங்கல்ல? இக்னோரன்ஸ் இஸ் பிளிஸ் தான், பட் தட்ஸ் நாட் an option. வந்து அது வந்து சும்மா கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூட் மாதிரி தான். நம்ம வந்து எல்லாருமே வந்து நம்மள புரிஞ்சுக்கணும், நம்ம நல்லா வரணும்னு நினைக்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும். அப்ப நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னாக்கா, இதை நான் சொல்லிட்டு போனதுக்கு முன்னாடி எல்லாருமே நீங்க கேரியர் டீச்சராகவும் மாறுங்க. உங்களுடைய ஒரு பகுதி வந்து பாத்தீங்கன்னா பாடம் சொல்லி கொடுக்குறது, ஒரு பகுதி வந்து என்னுடைய பையன் பிசிக்ஸ் ஒலிம்பியாட்ல வந்தான், என்னுடைய பையன் வந்து NTSC எக்ஸாம்ல வந்து பாஸ் பண்ணான், என்னுடைய பையன் வந்து பொது அறிவுல திறமையா இருக்கான், என்னுடைய பையன் வந்து இந்த கல்ச்சர், இந்த மாதிரி ஆர்ட்ஸ், ஃபைன் ஆர்ட்ஸ் இதுல வந்து திறமையா இருக்கான், இவன் வந்து டிராயிங்ல திறமையா இருக்கான். ஏன்னா ஒவ்வொரு நான் இருக்கிற டைவர்சிட்டி எல்லாம் உங்களுக்கு சொன்னாக்கா, யூனிவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வெரைட்டி இஸ் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் சொல்லுவாங்க. நம்மளுடைய வெரைட்டி ஸ்பைஸ் ஆஃப் லைஃப்ன்றது வாழ்க்கை என்பது பாத்தீங்கன்னாக்கா நம்ம எல்லாருமே வந்து அந்த ஆல்டஸ் ஹக்ஸ்லின்னு ஒருத்தர், அவர் வந்து பிரேவ் நியூ வேர்ல்ட்னு ஒரு புக் எழுதிருக்காரு. அதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா அப்படி மேனுஃபேக்சர் பண்ண இந்திரன் இருக்குல்ல படம், இந்திரன் சினிமால எல்லாம் எப்படி இருக்கும்? ஒரே மாதிரி 500 பேர் 1000 பேர் சொல்லி வச்சிருப்பாங்க. அது மாதிரி நம்ம உலகத்துல வந்து படைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? சயின்ஸ்ல பிக்ஷன் மாதிரி வந்துனாக்கா நம்ம எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கிறப்ப there is no variety. அந்த வெரைட்டி இஸ் ஸ்பைஸ் ஆஃப் லைஃப் சொல்றது காரணமே என்னன்னாக்கா, அந்த ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒரு நுவான்சஸ், ஒரு ஃபைனஸ், ஒரு இதெல்லாம் இருக்கும் பாருங்க. இட்ஸ் ஹவ் வி ஆர் ஆல். நமக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னாக்கா வால்ட் விட்மன் ஒருத்தர் சொல்வார், ஐ காட் மல்டிடியூட்ஸ் இன் மீ சொல்வார். அப்படின்னா என்ன? எனக்குள்ள பல முகங்கள் இருக்கு. நமக்குள்ள வந்து when we go to the church, when we go to the temple, when we go to the mosque னாக்க we will be religiously there. வீட்டுக்கு வர்றப்ப அந்த ரோல் as a brother, as a husband, as a social city, இப்படி நமக்குள்ள எத்தனை ஃபேசட்ஸ் இருக்கு. அதெல்லாம் இது மாதிரி வந்து இருக்கக்கூடிய இந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய ஐ இருக்கு பாருங்க, கேபிட்டல் லைன் ஒன்று இருக்கு, ஸ்மால் லைன், அங்கங்க இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து ஹியூமன் பீயிங். அப்ப அவங்களுக்கு கைடன்ஸ் எவ்வளவு தேவைப்படுது? அப்ப நமக்கும் கைடன்ஸ் தேவைப்படுது, அவங்களுக்கும் தேவைப்படுது கைடன்ஸ். எப்படியெல்லாம் கைட் பண்ணணும்?